அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் சம்மந்தமாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜனவரி மாதம் தான் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்த மாதிரி நியூஸில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா டிசம்பர் முதல் வாரத்தில் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருந்தார், உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஜனவரி இறுதி வாரமோ அல்லது ஜனவரி மாதமோ வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனவரியில் தான் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த நியூஸில் 80% தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்களாமா. இன்னும் 20% வந்து வேலைகள் முடிவடையலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 20% இந்த 20 டேஸ்க்குள்ளே முடிச்சு நமக்கு ரிசல்ட் வெளியிட்டுருவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த 80% ரெடி பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து இத்தனை மந்த் ஆகிடுச்சு, 8 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அப்போ இந்த 20% வந்து முடிக்க முடியுமா 20 நாள் அப்படிங்கிறது பெரிய கேள்வி தான். சரியா? இப்போ இது ஒரு ரீசனாக காட்டுவாங்க. இப்போ அதாவது பெருவெள்ளம் காரணமாக 1 வாரங்கள் அப்போ 1 வாரமாக தான் தள்ளி போச்சு, இந்த இத்தனை மாசமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? முன்னாடி புயல்லாம் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சிருக்கும் இல்லை? அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஸோ எப்படி இருந்தாலும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி போகிறது உறுதி, இப்படி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? அது ஜனவரியில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ இவங்க ஒவ்வொரு டைம் சொல்லும்போது முதல் வாரம் சொன்னால் முதல் வாரத்தில் வரப்போகிறதுல ஏற்கனவே ஜனவரி எண்டுக்குள்ளே தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். இப்போ 15க்குள்ளே ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ தான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சரியாக தெரியல. பார்க்கலாம். இதுவும் தள்ளி போயிடுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியை வந்து ஏற்படுத்துது. சரியா? ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ இவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ராசஸ் முடிக்காமல் பட் எல்லாத்தையும் ஒரு ப்ராப்பரான டைம் லைனுக்கு சொல்லிடணும். ஸோ இது வந்து நடக்கலை, ஸோ இது நடக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ ஒரு வாட்டி ஓகே முடியலன்னு தெரியுது, இன்னும் இவ்வளோ பர்சன்டேஜ் ஒர்க் இருக்குன்னு தெரியுது. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைனுக்குள்ளே ஆகாதுன்னு தெரியும். ஸோ முன்கூட்டியே சொல்லலாம். மாணவர்கள் எல்லாமே நேற்று வந்துருமா இன்றைக்கி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாரத்தில் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் எதுவுமே வந்து நடக்கலை. ஸோ இப்போ ஒரு அப்டேட் நியூஸில் வந்துருக்கு, அதுக்கான லிங்கும் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மந்த் எண்டு அப்படின்றாங்க, இல்லை அடுத்த மாதம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அடுத்த மாதமாக தான் இருக்கும், எந்த மாற்றமும் இல்லை. ஸோ உங்களுடைய வேலைகள் என்னவோ அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருங்க, படிக்கிறவங்க படிச்சுட்டே இருங்க. இதை பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க, இன்னும் குரூப் 1 இதெல்லாம் பற்றி எதுவுமே யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதை பற்றி எது கேள்வியும் வரதில்லை, அதை பற்றின ஒரு அப்டேட்டும் வரதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. அங்கேயும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, குரூப் 4க்கு மாணவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏதாச்சும் வந்து ஒன்று பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. இப்போ தான் புதியதாக செயலாளரும் கோபாலசுந்தரராஜ் அவர்களும் நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவார் வந்து அப்படிங்கிறதும் பார்க்கணும். சேர்மனை காலியாக வச்சுருக்காங்க. சரியா? ஸோ என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.